ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ளூபெரிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஏலக்காய் பவுடர் ரெசிபி தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 25 கிராம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம என்ன ஸ்வீட் பண்ணும்போது அந்நேரம் ஏலக்காய் சேர்ப்போங்க, சீனி கூட. அந்நேரம் இந்த 2 ஏலக்காய்க்காக நம்ம மிக்ஸி இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டி வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி பல்காக அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அந்நேரம் ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு அரை ஸ்பூனோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. 25 கிராமோ ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எடுத்துட்டேங்க. இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சிக்கிறணும். மிக்சியில் அரைச்சிருக்கனால கொஞ்சம் சூடாக இருக்குங்க. இது ஆறவும் நம்ம ஒரு ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். ஆடி ஜார்லேயோ இல்லை நம்ம சாதாரணமாக வீட்டில் எப்படி ஜாரில் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. இது இப்போ நம்ம சளிக்கு ஒன்றும் வேண்டாங்க. ஏன்னா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணதுனால ஃபுல்லாக பவுடர் ஆயிரும். இப்போ அதனால் நம்ம சளிக்க ஒன்றும் தேவையில்லை. அப்படியே நம்ம ஜாரில் போட்டு வச்சா போதும். ஆடி ஜார்லேயோ இல்லை நம்ம சாதாரணமாக வீட்டில் எப்படி ஜாரில் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க.